இந்தோனேஷியா வந்து செகண்ட் பார்ட் தான் போட போகிறோம். அப்புறம் நம்ம ஏகே கேமோட தான் போட போகிறோம். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஏகே கேமர். நான் ஏஎஸ்எஸ் கேமிங் தான் இன்றைக்கி விளாட போகிறோம். ஆமாம் காய்ஸ், பாய். மறக்காமல் எங்கள் 2 பேர் சேனலுக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஆமாம் மக்களே, ரொம்ப முக்கியம். ஏஎஸ்எஸ் கேமிங் இப்போ கேம் பிளே ஆரம்பிக்கலாம். ஆமாம், கேம் பிளே ஆரம்பிக்கலாம். ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, எவ்வளோ பஸ் போகுதுன்னு. ஓ, கொஞ்சம் சவுண்ட் வச்சுப்போம். என்னடா இங்கேயும் காலைல 5 மணி ஆகுது. ஆடா இடம் வந்தாச்சு. ஸ்கிப்பு கொடுத்து சீக்கிரமாக போயிடலாம். நான் லேட்டாக போவீங்க போகிறேன். ஏன்டா லேட்டாக வந்தா அப்படின்னு கேட்பானுங்க நம்மள. கரெக்டாக டைமில் போயிடணும் மக்களே. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நேற்று போட்டிருப்போம். பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரா நீங்களா? ஏன்டா இங்கெல்லாம் லாரிலாம் என்னடா பண்ணுறீங்க? இண்டிகேட்டர் போட்டுங்கிறீங்க. நானும் இண்டிகேட்டர் போடுறேன்டா. தள்ளி போகடா எல்லாரும். வாங்களே லைட்டாக அப்படியே இடிக்காம போக முடியும். பாப்பஸ் கேமிங் நாங்கள் லெஜெண்டு ஸ்டார்டிங்லேருந்தே 15 தான். யாவர் காசஸ் கேமு என்னது? ஸ்டார்டிங்லேருந்தே 15 சப்ஸ்கிரைபர் தான். நம்மளாம் லெஜெண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் வண்டி கிளியர் ஆகுது. ஆனால் இவருக்கு இருக்கிற டைமில் வந்து இவர் டெய்லி வீடியோ போகலாம். ஆனால் சோல்டர் பண்ண போட மாட்டார். அட ஏன் ப்ரோ அதை போய் சொல்லுங்கிறீங்க? என்ன பண்ணுறது? அந்த தப்பெல்லாம் சொல்லி தானே ஆகணும். அதனால உங்களுக்கு சப்ஸ்கிரைபரே வரல. கேட்க மட்டும் தெரியல அப்படின்னு கேட்பானுங்க. அப்புறம் அப்புறம் அவ்வளோ தூரம் போயிட்டு ஐயோ யாரா திடீர்னு வந்து பிரேக் போடுறான். நம்மள யாரு? திருப்பி அதே வியூ பாயிண்ட் தான். அதை போட சூப்பர். ஓ ஏங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஹெல்த் தான். சரியா? ஆமாம். ஐயோ மடிவை மூட்டிட போகிறேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன். நானா இடிக்காமல் திரும்பினேன். நானா சொல்ல போனேன். அடைய இதை போட்டு விட்டு ஃபஸ்ட்டு மேப்பே முடிய போகிற நிலமையில இருக்கேன். முடிக்க போகிறீங்களா? நிலமையில இருக்கேன்னு தவிர நான் முடிக்க போகிறேன்னு சொல்லியே. ஏங்க கொஞ்சம் பெட்ரோல் போட்டு போகலாமா? நீங்கள் வேணால் போட்டு வேணாம். 0 பெட்ரோலில் கூட வண்டியை போட்டு வேணாம். ஆமாம், இது ஏன் எதுக்கு பெட்ரோல்? ஓ நல்ல வேலை, ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணாமல் வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் ஓட்டுனதே இல்லையா வாழ்க்கையில். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணலங்க இது வரைக்கும். சொல்லி வாங்கல பண்ணேன்டா. வா ஏங்க, இங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா? எப்படா மானாவரியாக இருக்குது. ஒன் வேல போய் கிடக்குறேன். நான் இன்னும் அதான் பண்ணிங்க. இப்போ தான் நீங்கள் அங்கேயே வரீங்களா? வாட்டர் ஜஸ்ட் யூ ப்ரோ. நானே வளர்த்து எல்லாம் வண்டி அப்படியே வாட்டி அவங்க இங்கே ஆட்டி ஆட்டி ஓட்ட வேண்டியதான். நம்ம ரோடு இது. நம்ம ரோடா? திடீர்னு ஒருத்தர் எப்படி வருவோம் பார்த்துக்கோங்க. நான் சுற்றிக்கிட வேண்டிதான். நான் தூக்குங்க வாங்க. நான் ஃபஸ்ட்டு மேப் முடிக்க போகிறேன் மக்களே. 3 2 1 கோ. முடிச்சு. ஸ்பீடு நம்ம லைட்டாக குறைஞ்சிக்கிறது நல்லது. ஏங்க ஆனால் இப்போது இண்டிகேட்டர் போட்டு இன்சை திருப்பணும். இன்னும் வேணுங்க இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க. சரி, உங்களுக்கு வேணால் வெயிட் பண்ணுறேன். மேப் முடித்தோடனே வேணாம் நம்ம பாட்டுக்கு போகலாம். நான் வண்டி வேறு இவ்வளோ பொறுமையாக போதே. ஏங்க என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம வந்து சோதனை போட்டாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு பஸ் வச்சுங்க. நானே ஒரு கேவலமான பஸ் வச்சுருக்கிறேன். அரே பாய் தள்ளிப்போ. ஒன் வேலை ஏறி வர. தள்ளி போடா. என்னடா பண்ணுற நீ? நான் என்னடா பண்ணுற? மேப்பை முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், சேர்ந்தே போவோம். அதெல்லாம் மேப்லாம் முடிச்சிட்டேன் பண்ணானா தான். எப்படியே வந்துட்டேன் ப்ரோ. இதுதான் நம்ம ஏரியா. உங்களுக்கு மட்டும் மழை இல்லை, அதான் இன்னைக்கும் சர்வர் கட் ஆயிருக்கு. சுவா இப்போ உங்களுக்கு பே போகுது. தெரியல, பார்ப்போம். அதே டர்னிங்கில் தான் நானும் இருக்கேன். இல்லை நீங்கள் 120 போகிறீங்க, நான் 110 போகிறேன். அவ்வளோதான். ஏங்க இங்கே ஒரு மிகப்பெரிய டர்னிங். டர்னிங் வா, இந்த பிரிட்ஜ் சூப்பராக இருக்கு. அரேப்பா தள்ளிப்போ. அந்த பயம். ஏங்க இங்கே பாருங்க, சரியான பெரிய ரோடு. அச்சு தூக்கலாங்க. என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ போக முடியாது. நான் பாருங்க 150 போயிட்டேன். சரி, நீங்கள் தான் போயிட்டீங்க. பார்த்துக்கோங்க மக்களே. நல்லா வேலை. ஒன்வேல பண்ணிடுறேன். இதில் வந்து ஐயோ 2 ரோடா? சரி, இப்போ நமக்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜ். நம்ம பாட்டு நாம ஏதாவது இடம் போவோம். நாங்களாம் இங்கே பார்த்தீங்களா ஒன் வேலை தான் நாங்களாம் போவோம். என்னடா பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியே வந்து திருப்பியும் பெட்ரோல் பங்க் போகிறடா நீ? வா, என்ன பண்ணி சாப்பிடுறீங்களா? ஸ்ட்ரெயிட் ரோடு தான்டா. நானே பஸ் ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். வாங்க ப்ரோ, வாங்க மக்களே. நம்ம ஒரு 140 போயிட்டு ஆட்டோமேட்டிக் மோடில் போட்டுருவோம். ஏன்னா திருப்பியும் கை வலிக்குது. யாரா இவன்? தள்ளி போடா. எல்லா எஸ்எஸ் கேமிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அப்படி இருப்பாங்க. நான் வேறு ரூட்டை மாற்றி இன்சைடு வந்துட்டேன் லூசு மாதிரி.
ஆஹா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அங்கே பாரு. நாங்கள் எவ்வளோ பேர் ஆகுதுமா பஸ்ஸுக்கு ட்ரக்குக்கு நடுவில் புந்து இப்படி வருவோம். ஒரு ஆக்சிடென்ட் பண்ண மாட்டான். என்ன பண்ணிட்டேன். ஏங்க இங்கே இவ்வளோ பெரிய பெண்ட் இருக்குன்னு சொல்லவே மாட்டீங்களாடா. ஐயோ நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போச்சுடா போச்சு போச்சு போச்சு. நான் இது இப்போ சொல்லிட்டேன். அதே இடம். எனக்கு விடிஞ்சிருச்சு. அரே பாய் உங்களுக்கு விடிஞ்சிருச்சா? நெஹி பேட்டா. என்ன விடியுது என்ன? உங்களுக்கு தான் டைம் 7 மணி ஆக போகுது. உங்களுக்கு டைம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வந்து 6 மணி ஆயிடுச்சு. சரி இல்லை 7 மணி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ தான் 6:45 ஆகுது. இந்த இந்தோனேஷியா ரொம்ப ஸ்பீடு ஆயிடுச்சு. டைம் ரொம்ப கேமில் இந்த கேமில் ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதே மாதிரி பஸ்ஸும் செம்ம ஸ்பீடாக போகுது. 180 போகுது. எந்த பஸ் தான் போகுது தெரியல. நம்ம எல்லாத்தையும் லைட்டு போட்டு போக வேண்டியதான். இல்லையா? அழகே நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம ஃபோன் வேறு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. என்னன்னு தெரியல. கொஞ்சம் கண்ட்ரோல் திருப்பி வருது. அப்படியே நின்றுப்பா கொஞ்ச நேரம். நானும் உண்மையான பஸ் டிரைவர் மாதிரி ஓடின்னு கிடக்குறேன். ஏன் நீங்கள் இப்போ தான் 130 போடுங்களா? நானும் இப்போ தான் 130. அவனை தான் நான் இப்போ தாண்டி வந்தேன். அப்போ நீங்கள் என்ன தான் தாண்ட போகிறீங்க நெக்ஸ்ட்டு? வெளியே போவாங்கடா. நான் அவெல்லாம் பார்க்கவே இல்லை. சரியான ரோடு பார்த்தீங்களா? வண்டி அடி போது பார்த்தீங்களா? என் வண்டியை பார்த்தீங்களா? போலீஸ்காரா அச்சு தூக்கிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கேன். 153 தூக்கிங்க. நான் தான் பொறுமையாக போகிறேன். எவ்வளோ இப்போ அச்சு தூக்குறேன் போடுற தூக்கி. நாங்கள் டாப் ஸ்பீடை அச்சீவ் பண்ணிட்டோம். டாப் ஸ்பீடு 160 அச்சீவ் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ஸ்ட்ரெயிட் ரோட் தான். இதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும். மழை போக போகிறோம். அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக் போட்டு விட்டு அட பக்கடா அச்சு போடுவோண்ணா. வாடா இப்போ டாப் ஸ்பீடு போகுது. உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 92. எனக்கு ஜஸ்ட் 70 தான் இருக்குது. 70யா? எஸ். 160 கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க போட்டாங்க. அன்னைக்கு இதுவும் ஸ்ட்ரெயிட்டோட 160 அப்பாடி ஸ்பீடு நிற்கிறோம். 59 இருக்குது. அரே பத்தலி பயம். அரே பாய் டேர்னிங் கூட இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போகணும்டா. ஏன்னா நான் உங்களோட முன்னாடி எங்கேயோ வந்துட்டேன். என்ன மேப்பை முடிச்சிட்டியா? இல்லை மேப் முடிக்க போகிறேன். பார்த்தீங்க நாங்களாம் 1 வேல தான் போவோம் வண்டி நேற்றுக்கிட்டு. மழை பெஞ்சா தெரியும். ஓட்ட கூட முடியாது. மேப் முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. உள்ள பேசஞ்சர் அங்கே என்ன ஆடிட்டு வரப்போவான்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி அப்படி தான் போயிட்டு டமால் டு மீல். நம்ம தம்பி எப்படி இவ்வளோ மேப் போகும்னு எல்லாம் லைட் ஆஃப் பண்ணுவோம். 6-7 மேப் போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது 6-7 மேப்பா? ஒரு 4 வந்தால் கரெக்டாக இருக்கும். 4 வந்தால் ஒரு வீடியோ 18 ஒரு கால்குலேஷன் தான் போட்டுருவேன். 17 லிட்டர் தான் இருக்குது பெட்ரோலு. எங்கே பெட்ரோல் வந்து தான் போட்டு எனக்கு 17 லிட்டர் தான் இருக்குது. இல்லை 16. பார்த்தீங்களா என்ன ஸ்பீடில் போட்டுக்கிறானே. இங்கே பாருங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுங்க. 60 போடும். 60 தான் 160 அது. 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுங்க. ஐயோ எனக்கு பாருங்க இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக். இந்த போடுங்க நானே ஆட்டோமேட்டிக்கில் போட 6 மணி நேரம் கூட நினைக்கிறேன். நான் எப்போ அந்த போன மேப் முடியறதுக்கு முன்னாடி போட்டேன். இன்னும் அது பெட்ரோல் போட அறிவே கேட்குது. பெட்ரோல் பங்க் எங்கே இருந்தாலும் போகலாம். பெட்ரோல் பங்க் ப்ரோ பெட்ரோல்லாம் போடாத ப்ரோ. 15 தான் இருக்கு ப்ரோ. போகிறதுக்குள்ள எங்கே ஆஃப் வச்சு நான் தான் ப்ரோ. அதெல்லாம் ஆஃப் ஆகாது. நான் சொல்கிறேன். நான் என் கேரண்டி தூக்கிட்டாங்க. கேரண்டி அந்த அப்டேட்டை தூக்கிட்டாங்க. நான் கேரண்டி. எனக்கு வந்து பெட்ரோல் போட சொல்கிறேன். நான் போட்டேன். போய் நிறுத்திட்டு ஒரு தடவை பெட்ரோல் போட்டுருவோம். ஒரு 30,000 கரெக்டாக இந்த மாதிரி போட முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் சொருக வேண்டியதான். நம்ம 160 இந்த ரோட்டில் போகிறோங்க. நான் 160 நானும் போயிடுக்கிறேன். அது இந்த இத்தனூன் ரோட்டில். நானும் உண்மையான பஸ் கூட இவ்வளோ ஸ்பீடாக போகாது போலவுது. உண்மையான பஸ்னால் ஒரு 130 போகும் கண்டிப்பாக. மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் கூட மதிக்கிறது நாங்களாம். ஆமாம் அந்த சிக்னல் தாண்டி வந்தீங்க. அதே தான் பார்த்துவோம். இன்னொரு சிக்னல் 2 சிக்னல் தாண்டி வந்தேன். நானும் அதே தான். நீங்களும் நானும் ஒரே இதில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியா? ஆமாம். அப்படியா?
அரேபா தள்ளிப்போ நான் தள்ளி நான் போய் முட்டி ரொம்ப அரேபா தள்ளி தள்ளி தள்ளு 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 அந்த பயம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோமோ இன்னும் டாப் ஸ்பீட் போவான் ஆஹா ஆஹா சூப்பர் போ எனக்காக வழி விட்டான்டா ஒருத்தர் 62 63 64 நான் 60லே போகிறேன் எதுக்கு 65 அவ்வளோதான் டாப் லிமிட் குறைஞ்சிருமே குறையாதே குறைஞ்சிருச்சே குறையாதே இங்கே என்ன ஒரு பீச்சே இருக்குது எனக்கு பீச்சே தான் இது இங்கே என்னடா பெட்ரோல் பங்கானா ஐயோ 11 லிட்டர் தான் இருக்கு எனக்கு 11 லிட்டர் தான் இருக்கு 10 லிட்டர் தான் இருக்கு எனக்கு 10 லிட்டர் தான் இருக்கு ஐயோ இன்னும் சேமா எல்லாருக்கும் இதுக்கு என்ன இவ்வளோ சேமா இருக்கு எனக்கும் அதான் தெரியவில்லை ஓகே இன்னொரு சிக்னல் தாண்டி வந்துட்டேன் நானும் இப்போ தான் தாண்டினேன் ஒரு பெட்ரோல் பங்கே தாண்டி வந்துட்டேன் பெட்ரோல் பங்க் எனக்கு வந்துச்சு ஆனால் தாண்டி போயிட்டேன் நான் இப்போ பெட்ரோல் பங்க் வாங்க மாட்டல நம்ம தள்ளி போடா இதுக்கப்புறம் எனக்கு பெட்ரோலாக குறையாது பார்க்குறீங்களா அப்படியா இங்கே பாருங்க 191 லிட்டர் பெட்ரோல் போடுறேன் அப்போ இந்த வண்டி எவ்வளோ லிட்ரு மேக்ஸ் 130 லிட்டர் வண்டிலாம் ஏறுது அச்சு தூக்கிட்டு போயிட்டு 59 தான் வச்சிருக்கீங்க இன்னும் நிறைய போகணுமே எப்படி போவோம் பஸ்ஸு ஆனால் தான் ஸ்பீட் லிமிட் குறைஞ்சிச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது என்ன பண்ணிடுவாங்க அச்சு தூக்கிட்டு போயிடும் மக்களே நம்ம எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம் நீங்களே பாருங்க இதான் லிட்ரு இங்கே பாருங்க இங்கே பாருங்க சரி யாரா தள்ளி போடா ஏய் தள்ளி போடா அட தள்ளி போங்கடா யாரா இவன் மூஞ்சில் வச்சுங்கிறான் அப்படியே அரே பாய் தள்ளி போ ஒன் வேலே போவேன் யாரா நடுவில் எனக்கு முன்னே பூந்து வரான் யாருன்னு தெரில ஏங்க எங்க இல்லை அவ்வளோ ஸ்பீடு போகக்கூடாதுங்க எனக்கு இவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்குது நான் எப்படி போகிறது ஆள் தெரியல போல இருக்கு மக்களை அவங்க வெயிட் பண்ணினாலே நொண்டும் போயிட்டேன் வந்து போயிட்டீங்களா ஆள் தெரியல தெரியுமா ஒரு லிட்டர் பெட்ரோல் அதுக்குள்ள எப்படி போகிறேன் சத்தியமா ஏங்க 9 மணி ஆக போகுதுங்க எனக்கு ஏன்னா 9 மணி ஆயிடுச்சு பார்த்து எவ்வளோ லிட்டரில் பெட்ரோல் ஓடிட்டுங்கிற பார்த்தீங்களா 4 லிட்டரு அந்த அப்படியே தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நடுவில் வந்தது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படியே தூக்கிட்டாங்க நம்மளாம் அந்த மாதிரி 0 பெட்ரோலில் வண்டி ஓடுவோம் என்ன ஸ்பீடு போகுது பார்த்தீங்களா வண்டி அப்போ 3 லிட்டர் தான் இருக்குது வண்டியில் இங்கே இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்கு ரீசெண்டாக போயிட்டு போயிடுங்க தேவையே இல்லை பெட்ரோலே நம்மளாம் வண்டி ஓட்டுறோம் அது ஒரு மேப் வருதுங்க ப்ரோ பார்த்தீங்களா ரொம்ப திரும்ப ப்ரோ நடு ரோட்டில் நிற்க போகிறாரு அவன் நிற்க மாட்டேன் கவலை பண்ணுறான் கழுத்து போகிறீங்களா இல்லை ராந்து போகிறேன் இப்போ தான் எங்கள் மேப்பே முடியுது எனக்கு முடிஞ்சு செகண்ட் மேப் முடிஞ்சு தேர்ட் மேப்பே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் நான் நடுவில் பெட்ரோல் போட்டேன் நான் லேட் ஆயிடுச்சு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்களா லேட் ஆகிடும் நானும் பார்த்து அன்னி பொறுமையாக பண்ணக்கூடாது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன பண்ணுறது ஓ அந்த இடத்துல சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் பண்ணிட்டோம் நம்ம எப்படியோ வேலை சர்வீஸ் பண்ணீங்க நீங்கள் எனக்கு தான் முடியும் ஆடு பார்த்து சர்வீஸ் பண்ணீங்களா உங்கள் ஆடு என் ஃபோனுக்கு வந்துச்சு அதனால் நீங்கள் ஆடு பார்த்து தான் சர்வீஸ் பண்ணீங்க எப்படா இதுக்கு தான் சவுண்ட் வைக்கக்கூடாதுன்னு எங்கே கேட்டீங்க என் பேச்சை நாங்கள் வண்டி ஸ்பீடாக போக மாட்டேங்குது நான் ஸ்பீட் ஏற்ற வேண்டியதான் 54 மேலே போகாது தெரியுமா தெரியாதா என்ன ஸ்பீட் ஏற மாட்டேங்குது 54 மேலே ஏறாது 54% ஹெல்த் இருந்துச்சுன்னா ஏறவே ஏறாது ஏறாது 93 தான் போகுது எப்படி ஏத்துறது ஏற்ற முடியாது வெளியே போய் ஏற்றிட்டு தான் வரணும் நான் மேப்பே முடிச்சிட்டேன் பாவி ரொம்ப பெரிய மேப்ல இந்த மேப் வருதுண்ணா இன்னும் போதுன்னு தெரில எங்கே போவோம் இன்னும் போய் சொல்லிட்டேன் போ 50% தான் இருக்குது இந்த மேப் முடிஞ்சு இன்னொரு மேப் இருக்கு அதோட தான் ஒருத்தர் தள்ளி போடா ஏன் அப்படியே போனாங்க இடம் போய் ஸ்பீடாக போக முடியாதுல்ல அதனால தான் ஏன்னா பிரிட்ஜா பிரிட்ஜு வண்டி ஏறல இப்போ கீழே இறங்கும்போது இறங்கும் இல்லை ஏறுது நல்லாவே ஏறுது
இது பிரிட்ஜா இல்லை ஃபஸ்ட்டு கீழே பாருங்க சும்மா பாருங்க இவ்வளோதான் ஹைட்டு இதில் என்ன பிரிட்ஜு கீழே இறங்க போகிறோம். இப்போ பாருங்க சரி சரின்னு ஏறும் கொஞ்சம் தள்ளி போட முந்து போக என்ன சோம்பேறி தரும் பாருங்க இங்கே எஸ்எஸ் கேமிங்கு. அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு முட்டை போறீங்க. நானாச்சும் முட்டுறதாச்சு அட ப்ரோ நீங்கள் போய்ட்டு சொறி வச்சிடாதீங்க ப்ரோ. இங்கே பாருங்களேன் இங்கே சொருகிட்டு இருப்பாரு ஜஸ்ட்டு. ஐயோ ஐயோ என்ன ப்ரோ நீங்க அப்படியே சொருகிட்ட ப்ரோ உங்களை அங்கே பாருங்க அந்த பஸ் எங்கே போகுது அங்கே பாரு. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணி நீனு சொன்னது கரெக்டா இருக்கா? நீ என்ன கரெக்டா நீ பண்ணி வச்சாளா இது? நான் அதுவே பண்ணல கை கூட அதில் பண்ணல தெரியுமா? கை கூட பண்ணலையா? அம்மா அந்த ஸ்டேரிங்கில் பண்ணல டிஸ்பிளேல பட்டுது. அது நீங்கள் ஃபோன் ஆட்டினீங்கள அதனால் நீங்கள் அப்படியே போயிட்டீங்க போல. ஏங்க இவ்வளோ ஸ்டக்காதே தெரில. 76 பின்ன ஃப்ரீ ஃபயரு ரோப்ளாக்ஸு இந்தோனேஷியா பஸ் கேமு ரெண்டுத்துக்கு 3 வச்சுக்கிறேன்ல. ஸ்டம்பிள் கேஸு ஃப்ரீ ஃபயரு ரோப்ளாக்ஸு இது 4 வச்சுருக்கேன். இப்போ வச்சுருக்கீங்களா? இருக்கு காட்டா காட்டு. ஒன்று மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது. சாரி ஸ்டம்பிள் கேஸ் பதிலாக ஐஸ்கிரீம் சாரி. ஆமாம் 4 வச்சுருக்கேன். சபா ப்ரோ மேப் முடிய போதும் ப்ரோ உங்களுக்கு. ஏன் இவ்வளோ ஸ்டக்காதே? இன்னும் எனக்கு வந்ததில்ல. என்ன தெரிகிறது? ரோடு தான் தெரியுது. இப்போ என்ன தெரிகிறது? பஸ்ஸு தான் தெரியுது. இப்போ என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரில. இப்போ கேள இப்போ என்ன தெரியுது எனக்கா? அங்கே ஒரு ட்ரக்கு தெரியுது. நீங்கள் இடிக்க போகிறீங்க. இல்லை திருப்பிட்டேன். நோ ப்ராப்ளம். அப்படியே வேங்க ப்ரோ. எது சோறு விட்டுதா? கியாஷ் ஸ்ட்ரைட்டு இல்லை இன்சைடு ரூட்டு தப்புங்க. அது நான் ஸ்ட்ரைட்டாக போனேன். இல்லை இன்சைடு தான் போக சொல்லுது. அது ரூட்டு தப்பு. இன்சைடு தானே இப்போ தானே வந்தேன். அதான் சொல்கிறேன் ரூட்டு தப்பு. அரே பாய் ரூட்டு தப்பு. இல்லை ப்ரோ இப்போ தான் மேப்பே முடிய போதாங்க. ஆனால் அது அப்போவே முடிய வேண்டியது. அதான் முடிச்சே. ஐயோ இங்கே நீங்கள் வரும்போதே முடிய வேண்டியதுங்க. ஐயோ அது நீங்கள் ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னு வைங்க அப்பயே முடிஞ்சிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி போறீங்களா? இதோ அங்கே ஒரு லெஃப்ட் தருதா அதோட முடிஞ்சுது. ஓ எஸ். எப்படியா இவர் இப்போ தான் கேம் பிளே முடிய போகிறாரு. நான் பண்ணுறதோ அவ்வளோதான். அதுக்குள்ளே சொல்லல அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அவ்வளோதான். சோழி மக்களே எப்படியெல்லாம் வந்து கேம்ல முடிச்சிட்டோம் மக்களே. சாய் முடியல ரூஃப்லாம் வருது. பாரு எல்லாம் பசங்க பத்திரமா இறங்கிட்டாங்களா? கடைசி ஓடி செக் பண்ணி பார்த்தோம் வந்துடலாம். ஏன்னா அவர் அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா நேற்று நான் பண்ணேன். என்னது இது? பஸ்ஸு நல்லா இருக்கிறாங்க பார்த்தோம் வந்துடலாம். நல்லா இருக்கிறாங்களா? ஓகே ஓகே எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே மக்களே வெளியே வாங்க ப்ரோ. மக்களே அவ்வளோதான் நம்ம வீட்டோட எண்டு வந்துடும். இதான் நம்ம பார்ட் 2. மறக்காமல் நாங்கள் 2 பட்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம பஸ்ஸை எப்படி ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பஸ் சூப்பராக இருக்கும் மக்களே. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய். இதோட காலமாக இருக்குன்றாரு. இல்லை நல்லா இருக்குன்றேன்.